ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். டக்குன்னு 4 ஸ்பூன் கோதுமை மாவில் 400 கிராம் அல்வா தாங்க இப்போ செய்ய போகிறோம். இதோட ஃபுட் கலர் கூட சேர்க்க வேண்டாங்க. கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. இந்த மாவோடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூனுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவோட தண்ணி சேர்த்ததும் இதை நல்லா கரைச்சி எடுத்துடணுங்க. மாவில் கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துருங்க. மாவை கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இது இப்போ இப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் இதோட 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யிலேயே நம்ம கரைச்சி எடுத்த கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இப்படி சேர்க்கறதுனால கோதுமை மாவோட பச்சை வாசனை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க. மாவு நல்லா வெந்து வரும்போது நம்ம கடையில் அல்வா வாங்குறது என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. மாவை பாத்திரத்தில் சேர்த்ததும் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் கட்டி எதுவுமே இல்லாமல் சூப்பராக வெந்து வரும். மாவு இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. மாவு நல்லா வெந்து இறுக்கமாக இருக்கு பாருங்கள். பாத்திரத்தில் கரைச்சி எடுத்த மாவை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலையே அது இறுக்கமாயிருங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு கூட ரொம்ப நேரம் ஆகாதுங்க. 20 நிமிஷம் இருந்தாலே போதும், டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். இப்போ 8 ஸ்பூன் அளவுக்கு இதோட சீனி சேர்த்துக்கலாங்க. நம்ம மாவு எடுத்த அதே ஸ்பூனில் சீனியும் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கோதுமை மாவுக்கு 2 ஸ்பூன் அளவில் சீனி எடுத்துக்கோங்க. சீனி சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. சீனி முழுசாக கரைஞ்சி வரட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம இதுக்கு கேரமல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 8 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாங்க. நம்ம சீனி அல்வா செய்கிறதுக்கு எவ்வளோ சேர்த்தோமோ அதே அளவுக்கு இங்கே கேரமல் பண்ணுறதுக்கும் எடுத்திருக்கோம். சீனியை சேர்த்ததும் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீனியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதோட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் சீனி நல்லா கெட்டியாகுங்க. மறுபடியும் சீனி உருக ஆரம்பிக்கும். சீனி முழுசாக கரைஞ்சி வரும்போது இந்த கலரில் தாங்க இருக்கும். சீனி முழுசாக கரைஞ்சதும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா சீனி கரிய ஆரம்பிச்சிரும். அல்வாவும் கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே நம்ம கேரமல் பண்ணதை உடனே அல்வாவோடவே சேர்த்துடலாம். இதை இப்போ அல்வாவோட சேர்த்த உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. இப்போ ஃபுட் கலர் நம்ம எதுவுமே சேர்க்கலை. அல்வாவோட கலரை பாருங்கள், சூப்பராக வந்துடும். இப்போ இது நல்லா வெந்து நல்லா இறுக்கமாக ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ இதோட நம்ம சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரத்திலேயே மாவு நெய்யை நல்லா உறிஞ்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இதோட நெய் சேர்த்துக்கலாம். நெய் நான் மொத்தமாகவே 3 குழிக்கரண்டி தாங்க சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது அல்வா இந்த மாதிரி நல்லா இறுக்கமாகி வந்துடுங்க. இதோட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக 3 குழிக்கரண்டி அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது அல்வா பாத்திரத்தோடு ஒட்டாமல் கரண்டியிலேயே அப்படியே சுற்றி வரோங்க. இதுதான் நமக்கு பக்குவம். நம்ம உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இனி அல்வா சாப்பிடணுன்னா கடையில் வாங்க வேண்டாங்க. இந்த மாதிரி ஈஸியாக வீட்டிலையே செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.